ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டிலே இந்த 4வது மாதத்தின் இந்த 19வது நாளின் ஆன்லைன் மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளில் கூட தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது தேவன் எனக்கு காண்பித்த சில வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம். தேவன் தாமே நம் அனைவரோடு கூட பேசுவாராக. தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே நாம் ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். பாவம் என்கிற இருள் உலகத்தில் சூழ்ந்திருக்கிறபடியினால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். எசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 60வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நாம் தூங்கக்கூடிய ஒரு காலம் அல்ல, அல்லது நாம் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு காலம் அல்ல. நாம் ஒளியின் பிள்ளைகளாக பிரகாசம் உள்ள ஒரு ஜீவியம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இப்படியாக அவர் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். முற்காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, இயேசுவை அறிவதற்கு முன்பு நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒளியின் ஆயுதங்களை தரித்தவர்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும். அதைத்தான் பவுல் மிகவும் வலியுறுத்துகிறார். எபேசியருக்கு எழுதின அந்த நிருபத்தில் முற்காலத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் கழுவப்படுவதற்கு முன்பு, அவரை நம்முடைய வாழ்விலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நடந்தது போல அல்ல, ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்ட பிற்பாடு நாம் ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், எழுதுகிறார். வாசிப்போம். 5:5. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் நீங்கள் எல்லாரும், அவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நாம் பகலுக்குரியவர்கள், இருளுக்குரியவர்கள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசுவானவர் மலைப்பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது கூட நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உலகத்திற்கு வெளிச்சம். ஆகவேதான் நான் சொன்னேன், ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். கொரிந்தியர் நிருபத்தில் பவுல் சொல்லும் பொழுது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்த மீட்புமானார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமத்தினின்றும் மீட்டுக் கொண்டு, நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டார். அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்பதின் பொருள் அர்த்தம் என்ன? ஒளியாயிருக்கிற அந்த தேவனை பிரதிபலிப்பது. நாம் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். ஒளியாயிருக்கிற அந்த தேவனை, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். We are replied Jesus who is the light of the world என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்து கொள்வது எப்படி? நம்பிக்கையற்றவர்களைப் போல நாம் வாழாமல் நாம் தேவன் பேரில் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவரை நாம் பிரதிபலிக்க வேண்டுமானால், நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டுமானால், வீணான சிந்தனைகளை, நம்பிக்கையற்றவர்களாக வாழாமல் தேவன் பேரில் அதிக நம்பிக்கை வைக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார். வாசிப்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், கர்த்தருக்குள் சாட்சியாக அறிவிப்பது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல, வீணான சிந்தனை, மற்ற புறஜாதிகள் இயேசுவை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வீணான சிந்தனை என்றால் நம்பிக்கையற்றவர்களாக வாழுகிறதை போல நீங்களும் இனி நடவாமல் வாழாமல் இருங்கள். அப்போ ஒருவர் வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழ வேண்டுமானால், வெளிச்சமாகிய இயேசுவை நாம் பிரதிபலிக்க வேண்டுமானால், நாம் தேவன் பேரில் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் எழுதின நிருபத்தில் 1 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது. நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவானவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு உணர்வோடு கூட நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது கூட, தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு ரட்சிக்கிறவர் அவரே, கொடுமைக்கு நான் நம்பி இருக்கிற என் துருகம் என்று சொல்லுகிறார், என் கேடகம் என்று சொல்லுகிறார், என் இரட்சணிய கொம்பு என்று சொல்கிறார். நான் நம்பி இருக்கிற நாம் தேவன் பேரில் இந்த கடைசி நாட்களிலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகம் முழுவதையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்கிறார்கள், இயேசுவானவரால் மாத்திரம்தான்
இந்த வாதையிலிருந்து, இந்த கொள்ளை நோயிலிருந்து மக்களை விடுவிக்க முடியும் என்று. மனிதனுடைய வாழ்விலே நெருக்கம் வரும் பொழுது தேவனை நம்புகிறார்கள். ஆனால் நெருக்கங்கள் கடந்து போகும் பொழுது தேவனை விட்டுவிடுகிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அது கடந்த காலமாகட்டும், நிகழ்காலமாக இருக்கட்டும், வருங்காலமாக இருக்கட்டும், எக்காலத்திலும் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்க வேண்டும். அவரை நாம் கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் வாழுகிற பகுதியிலே, நாம் வசிக்கிற பகுதிகளிலே நாம் இயேசுவை காட்டுகிறோமா உலகத்தின் ஜனங்களுக்கு? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்கிறோமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒருவர் இருக்க வேண்டுமானால் நாம் முதலாவது அதிகமாக தேவன் பேர்ல நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில ஆயுசு நாளை பெருக பண்ணும். உங்களுடைய நம்பிக்கை எங்கே வச்சிருக்கிறீங்க? Where is your hope? உங்களுடைய நம்பிக்கை எங்கே? உங்களுடைய நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கிறது? உலகத்தையா, மனிதர்களையா, அல்லது பொருளை சார்ந்து இருக்கிறதா, பணத்தை சார்ந்து இருக்கிறதா? உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிப்போம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். போதும். யூத ராஜாக்களிலே ஒரு சிறந்த ராஜா என்று சொன்னால் அது எசேக்கியாவை எடுத்துக் கொள்ளலாம். செம்மையானவன். ஒரு நாள் வியாதிப்பட்டு கிடக்கிற இந்த எசேக்கியாவை பார்த்து, ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். யா, நீ உம்முடைய வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். அப்படி உள்ளம் உடைந்து விட்டது. அப்படி உள்ளம் உடைந்து விட்டது. நாம் செய்தி தாள்களிலே வாசிக்கிறோம், சில அதிர்ச்சியான சம்பவங்களை கேட்டவர்கள் கூட மரித்து போகிறார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் நான் செய்தித்தாளில் ஒரு செய்தியை வாசித்தேன். ஒரு கணவன் மரித்து விட்டார். அந்த கணவனுடைய மரண செய்தியை 70 வயதிற்கு மேற்பட்டவர் அவர் அவருடைய மனைவிக்கு அறிவித்தார்கள். அந்த செய்தியை கேட்டு அந்த தாயாரும் அந்த கணவனை மரித்து போன அந்த கணவனுடைய சரீரத்துல மேல அப்படியே படுத்தாங்க, தலை வைத்தார்கள். அவர்களும் மரித்து போனார்கள் அதிர்ச்சியினாலே. இப்ப எசேக்கியாவுக்கு முன்னாலே சொல்லப்பட்டுகிறது, ஐயா நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருமேயானால்
இப்படிப்பட்ட செய்திகள் நமக்கு வருமே என்றால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? எசேக்கியா தேவன் மேல அதிக நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாய் இருந்தபடினால் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கர்த்தரை நோக்கி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கம் அடையவில்லை. ஆண்டவர் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கலாம், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறான். ஜெயித்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், அந்த தேவனை ஆராதிக்கிற நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் ஜெபங்களை ஏறெடுக்கிறார். கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். தேவனை நோக்கி பார்த்து வாழ்க்கையில இப்படிப்பட்ட செய்தி வந்த உடனே ஆண்டவரை பார்க்கிறார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக எவ்வளவு உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன், உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேனே, அதையெல்லாம் நினைத்து பாரும் ஆண்டவரே என்று அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆகவேதான் பக்தன் கூட பாடுகிறார், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொல்லால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமு தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவர்ட்ட விண்ணப்பம் பண்ணுகிறார், அழுகிறார். இறுதிய பக்தன் சொல்லுகிறார் அல்லவா, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்குமே. அழுகிறான் தேவ சமூகத்தில். வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார். அழுதார். 5வது வசனத்தை வாசிப்போம். 4-5 வசனங்களை. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து
என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார். ஆதரவாயிருப்பேன். அழுகிறார். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அவர் கடந்து போகும் பொழுது தேவனுடைய வார்த்தை திரும்ப உண்டாகி திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். இதோ உன் நாட்களோடு கூட 15 வருஷத்தை நான் கூட்டுவேன் என்று சொல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்ற செய்தி. ஆனால் அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே, அந்த நெருக்கத்தின் மத்தியிலே இவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், தேவனை நோக்கி பார்த்தான். காரணம் என்ன தெரியுமா? 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அங்கே வாசிக்கிறோம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனுமே இல்லை. அவ்வளவு தூரம் நம்பிக்கை வைத்தான். அந்த நம்பிக்கை அவனுக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது. இந்த நாளிலே தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஒரு எசேக்கியாவுக்கு அற்புதங்களை செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனால் எசேக்கியா தேவன் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்தாரோ அந்த நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும். ஆகவேதான் அந்த பயங்கரமான வார்த்தைகள் வந்த பொழுது கூட தேவன் பேர்ல நம்பிக்கை வைத்ததினால் தேவனை நோக்கி அவர் மன்றாடினார். தேவ சமூகத்தில் தன் காரியத்தை தெரியப்படுத்தினார். தன் தேவனால் என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. நீங்கள் தேவனை நம்பும் பொழுது நீங்கள் ஆண்டவரை பிரகாசிக்க முடியும். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொல்கிறார் சகரியா 9:12. இரட்டிப்பான நன்மைகளை தேவன் தருவார். இந்த நாளிலே நீங்கள் தேவன் பேர்ல நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றும். இரண்டாவதாக, நாம் ஆண்டவரை பிரகாசிக்க வேண்டுமானால், நாம் ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டுமானால், நம்முடைய பழைய வாழ்க்கை முறைகளை விட்டுவிட வேண்டும். இன்றைக்கு அநேக ஆவிக்குரியவர்களாக இருக்கட்டும், சில காரியங்களில் பழைய வாழ்க்கை முறைகளை தங்களுக்குள் கொண்டு வருகிறார்கள். பழைய வாழ்க்கை முறை என்று சொல்லும் பொழுது சிலர் உலக மனிதர்களைப் போலவே நாள் பார்ப்பது, காலங்களை பார்ப்பது, இப்படி சில சம்பவங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அநேகர் வைத்திருக்கிறார்கள். அந்த பழைய வாழ்க்கை முறைகளை விட்டுவிட்டால் தான் நாம் ஒளியின் பிள்ளைகளாக நடக்க முடியும். நாள் பார்க்கிறவன், குறி கேட்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். எத்தனையோ ஆவிக்குரிய முதிர்ந்த மனிதர்களை, வயது முதிர்ந்தவர்களை சில நேரங்களில் நான் பார்க்கிறேன். ஒரு அறையை கட்ட வேண்டும் என்றால் இத்தனை அடியிலிருந்து இத்தனை அடி நீளம், இத்தனை அடி அகலம் என்று சொல்லுவார்கள். ஏன் கொஞ்சம் அகலம் கூட்டிட்டா என்ன, அது முறையா வராது என்று சொல்வார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட. அப்ப இன்னும் அவர்கள் பழைய வாழ்க்கை முறைகள் தான் இருக்கிறார்கள். எப்படி நாம் கிறிஸ்துவை நாம் வெளியே கொண்டு வர முடியும்?
வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் எப்படி நடக்க முடியும்? இயேசுவை நாம் எப்படி பிரதிபலிக்க முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 4:22. எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு பழைய மனிதனுடைய சுபாவங்கள், அவருடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு. 25வது வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் திறனுடனே மெய்யை பேச கடவன். களைந்து, அப்ப பழைய மனிதனுடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் நாம் களைய வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவை ஒளிந்து போயின, எல்லாம் புதியவை ஆயின. பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். கிறிஸ்துவை நாம் தரித்திருக்கிறோம், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். நாம் மாற வேண்டும். நம்முடைய சிந்தைகள் மாற வேண்டும், நம்முடைய செயல்கள் மாற வேண்டும், நம்முடைய நடைகள், நம்முடைய உடைகள் எல்லாமே மாற வேண்டும். நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு தாமரை தண்ணீரில் வாழ்ந்தாலும் அது தண்ணீர் தன் மேல் தண்ணீருக்குள் மூழ்குவது கிடையாது. ஒரு மீன் கடலில் வாழ்ந்தாலும் உப்பு தனக்குள் புகுவதற்கு அனுமதிப்பதில்லை. அதே போலவே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் நடைமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில வர நாம் அனுமதிக்க கூடாது. பழைய வாழ்க்கை முறைகளை தூக்கி எறிய வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவை வெளியே கொண்டு வந்து காட்ட வேண்டும். நம் ஆண்டவர் தன்னுடைய ஊழிய காலம் 3.5 வருடங்கள் தான். அந்த 3 வருட ஊழியத்தில் அவர் ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தார். மற்ற யூதர்களைப் போல அவருடைய வாழ்க்கை இல்லை, எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தமஸ்குக்கு போகிற வழியில தேவன் பவுலை சந்தித்தார். சந்தித்த மாத்திரத்தில் பவுல் கேட்ட கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? இதுவரைக்கு என்னுடைய மனம் எதை விரும்பினதோ அதை நான் செய்து கொண்டு வந்தேன். இனி அப்படி அல்ல. இப்ப இயேசு கிறிஸ்துவினாலே அவன் தொடப்பட்டிருக்கிறான். இப்போ தேவ சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கிறான். அப்ப தேவனை ஆராதிக்கிற என்னுடைய பிள்ளைகள் பழைய வாழ்க்கை முறைகளை நாம் விட்டுவிட வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 51ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். சுத்த இருதயத்தை, இருதயமே மகா கேடு உள்ளது. இருதயத்திலிருந்து வரக்கூடியதான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும். அதுதான் ஆண்டவர் உன் இருதயத்தை எனக்கு தான் என்று சொல்கிறார். அதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது புலம்பும் பொழுது, தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் ஆண்டவரே. அந்த பழைய இருதயம் வேண்டாம். அந்த பாவத்தை செய்ய தூண்டின அந்த இருதயம் வேண்டாம். ஒருவனை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த அந்த இருதயம் வேண்டாம். எனக்கு சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும் ஆண்டவரே என்று சொல்ல.
ரோமர்கள் நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நாம் மறுரூபமாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கிறோம். உள்ளான அந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகணும். இன்னும் போதாது, நான் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாக வேண்டும். இன்னும் நான் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். நாம் கலப்பையில கை வைத்து விட்டோம். நாம் ஒரு நாளும் பின்னால பார்க்க கூடாது. நமக்கு ஒரு புது வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு ராஜ்யத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்களே இயேசுவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். நான் புது சிருஷ்டி, அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறேன். பழைய வாழ்க்கை முறைகள் அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்க வேண்டுமானால், ஒன்று, நாம் தேவன் பேரில் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நம்மை பிரதிபலிக்க செய்யும். 2வது, பழைய வாழ்க்கை முறைகளை நாம் விட்டுவிட வேண்டும். 3வதாக, நாம் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். அதே எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக வாசிக்கிறோம். வாசிப்போம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும். புதிய மனிதனை. நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அந்த பேழைக்குள்ள நம்ம பிரவேசிக்க வேண்டுமானால், நோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நாம் வாழுகிற இந்த காலம் கூட பாவம் நிறைந்த ஒரு காலமாய் இருக்கிறது. அழிவிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் மீட்கப்பட வேண்டும். தேவன் விரும்புகிற அந்த மெய்யான நீதி வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு மெய்யான நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? நோவாவை பார்த்த ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் நோவாவையும் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நீதிமானாக கண்டேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிறவர். ஆகார் சொல்லுகிறாள் அல்லவா, நீர் என்னை காண்கிற தேவன் என்று. நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நாம் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? சங்கீதம் 146:8 வாசிக்கும் பொழுது, நீதிமானை கர்த்தர் சிநேகிக்கிறார். நோவாவை சிநேகித்தார். அவன் தான் வாழ்ந்த காலத்தில் அந்த இருந்த எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான்.
நாம் ஒரு நாள் உலகத்தை பார்க்க கூடாது, உலகத்து மனிதர்களை பார்க்க கூடாது. நமக்கு முன்பதாக இயேசுவை மாத்திரம் பார்க்க வேண்டும். அவருடைய நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை பார்க்க வேண்டும். இயேசுவை நாம் பிரதிபலிக்க வேண்டுமானால் அவர் எப்படி நீதி உள்ளவராக பரிசுத்தம் உள்ளவராக வாழ்ந்தாரோ அதே போல நாம் நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 34:15 வாசிக்கிறோம். நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று சங்கீதம் 37:17 வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். தேவனை ஆராதிக்கிற என்னுடைய பிள்ளைகள் ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மை சிநேகிக்க வேண்டுமானால், அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாய் இருக்க வேண்டுமானால், அவர் நம்மை தாங்க வேண்டுமானால், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அப்போ இயேசுவை நாம் பிரகாசிக்க வேண்டுமானால், இயேசுவை நாம் பிரதிபலிக்க வேண்டுமானால், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டுமானால், புதிய மனிதரை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த புதிய மனிதனுடைய சுபாவங்கள் மெய்யான நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, இரண்டாவது பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு பரிசுத்த வாழ்வை கெடுப்பது 3 காரியங்கள். அதை 3G என்று கூட சொல்லுவார்கள். க்ளோரி, கோல்டு. இன்னைக்கு அநேகர் இவைகளில் சிக்கிக் கொள்ளுகிறபடினாலே பரிசுத்த வாழ்வை இழந்து விடுகிறார்கள். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பிரகாசிக்க வேண்டிய சிம்சோன் வேடிக்கை காட்டக்கூடியவனாக மாறி போனான். பிரகாசிக்க வேண்டிய கேயாசி தேவ சமூகத்தை விட்டு போய்விட்டான். பிரகாசிக்க வேண்டிய பரிசேயன் விழுந்து போனான். பிரகாசிக்க முடியல. காரணம் இந்த 3 பேருமே சிம்சோன் இந்த முதல் ஜீல விழுந்துட்டான், கேர்ள் என்பதில். பிரகாசிக்க வேண்டிய அந்த கேயாசி பண ஆசையினாலே விழுந்து போனான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து தங்களை ஊடுருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். சிம்சோன் எவ்வளவு ஒரு அருமையான தேவ மனிதன். ஆனால் பிரகாசிக்க முடியவில்லையே. எலியாவிற்கு கீழிருந்த எலிசா வல்லமையான ஊழியங்களை செய்தார். எலிசாவிற்கு அடுத்தபடியாக கேயாசி வந்திருக்க வேண்டும். ஆனால் தேவ சமூகத்தை விட்டே போய்விட்டான். பிரகாசிக்க முடியவில்லை. காரணம் அந்த பண ஆசை. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது பரிசேயரை குறித்து பார்க்கிறோம். பெருமை என்ன சொல்றான்? வாசிப்போம். பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் தாயக்காரனை போலவும் நான் இல்லாதனாலே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பெருமை, க்ளோரி. நான் வாரத்துல 2 நாள் வாசம் பண்றையா, நான் தசமா காணிக்க கொடுக்கிறேன். வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது. சிலர் ஏதாவது ஆலயத்திற்கு ஊழியங்களுக்கு செய்தார்கள் என்றால் பெயரை எழுதி வைப்பார்கள். தவறு. பெருமை உள்ளவருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். பெருமையுடைய வாழ்விலே
தாழ்வை கொண்டு வரும். பெருமை நேபுகாத்நேச்சாரை கீழே வீழ்த்தியது. நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று சொன்னான், விழுந்து போனான். இயேசுவை பிரசங்கிக்க வேண்டுமானால், இயேசுவை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டுமானால், நீங்கள் மறைந்திருக்க வேண்டும். ஒரு யோசேப்பை போல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 39:9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. போத்திபாருடைய வீட்டுல யோசேப்பு இருக்கிறார். அவரை தேடி பாவம் வருகிறது. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாய் இருந்தபடினால், பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சை உள்ள ஒரு மனிதனாய் இருந்தபடினாலே அதை உதறினான். சிம்சோன் எங்கே? யோசேப்பு எங்கே? ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ளும். நாகமான் சொல்றார், சீரிய தேசத்தின் அந்த ராணுவத்தில் ஒரு அதிகாரியா இருக்கிறவன் சொல்றான், ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ளும். இவர் என்ன சொல்றாரு? எலிசா வாசிப்போம். அதற்கு அவன் நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன ஒரு அருமையான தேவ மனிதன்! ஆண்டவரை எவ்வளவாக அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். கேயாசி அவனா போய் பணத்தின் மேல் ஆசைப்படுகிறான், பொருளின் மேல் ஆசைப்படுகிறான். ஆனால் எலிசாவை தேடி வருகிறது, ஆனால் வேண்டாம் என்று சொல்லுகிறான். கேயாசி எங்கே? எலிசா எங்கே? 1வது மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை வைப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. யோவான் ஸ்நானன் சொல்றாரு, ஸ்திரீகளிலே பிறந்தவர்களிலே மிகவும் பெரியவன் யோவான் ஸ்நானன். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின்னால வர்றாரு, அவருடைய பாதரட்சைகளின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, பெருமை உள்ளவனாக அல்ல. நான் தான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவன் என்று சொல்லவில்லை. தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான். ஆனா பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணான்? வாரத்துல 2 நாள் வாசம் போட, தசமா கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், இந்த ஆயக்காரனை போல நான் இல்ல, ஆகவே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னான். அவருக்குள்ள பெருமை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யோசேப்பை போல இருக்கிறதா? எலிசாவை போல இருக்கிறதா? ஒரு யோவானை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது சிம்சோனை போல, கேயாசியை போல, பரிசேயனை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். நாம் பிரகாசிக்க வேண்டுமானால், இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில
நாம் வெளியே கொண்டு வந்து காட்ட வேண்டுமானால் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை தேவை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அதைத்தான் நாம் வாசிக்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சியா இருக்க வேண்டும். நாம் சாட்சியா இருக்கும் பொழுது அநேகரை கிறிஸ்துவின் அண்டையில கொண்டு வர முடியும். கனி கொடுக்கவளாக மாற முடியும். ஒரு எலிசாவை போல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை தேவை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4:9. அவள் தன் புருஷனை நோக்கி இதோ இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். சூனேமியார் சொல்ற, நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான். நம்மை குறித்து இப்படித்தான் சாட்சி சொல்ல வேண்டும். எவ்வளவு தூரம் அவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலித்து இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டின் திருச்சபையின் ஜனங்களாகிய நீங்கள் நான் இயேசுவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். 5ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நாகமானுடைய வீட்டில் இருக்கிற அந்த சிறு பெண் சொல்றாள், அவள் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்திலே போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார். சாட்சி இதுதான் சாட்சி. அடிமையா இருக்கிறாள் ஒரு சிறு பெண். அவள் எவ்வளவு தூரம் இந்த எலிசாவை பற்றி அவள் அறிந்திருந்திருப்பாள். இந்த கடைசி நாட்களில் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற நாம் ஒரு மெய்யான பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். அப்ப நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இயேசுவை நாம் பிரதிபலிக்க வேண்டுமானால் நாம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம் வாழ வேண்டும். கடைசியாக ஒரு நாள் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ முடியாது. இயேசுவை நாம் பிரதிபலிக்க முடியாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லும் பொழுது 5:8 உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் நம்மை வீழ்த்த வேண்டும் என்று எத்தனிக்கிறான். ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 6:11 வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். கெச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற அவனை கண்டு நாம் ஒரு நாள் பயப்படக்கூடாது. இந்த உலகத்தில் இருப்பவனையும் நம்மில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். அந்த பெரியவரை நாம் ஆராதிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசன, பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி உயர்ந்திருக்கிறவர் நம்முடைய தேவன். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
நம்மை வீழ்த்த வேண்டும் என்று அவன் எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பிசாசினுடைய ஆசைக்கு இணங்கி இயேசுவை பிரதிபலிக்காமல் போய்விடுகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இதுல இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறதற்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். பல வருஷத்துக்கு முன்னால ஒரு உண்மை சம்பவம். எனக்கு அறிமுகமான ஒரு போதகர், ஒரு நாள் அவர் சந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவர் சொன்னார், பாஸ்டர், நீங்க அநேக கிராமங்களில் ஊழியம் செய்றீங்க, நானும் கிராமத்துல ஊழியம் செய்கிறேன். ஒரு நபருடைய பெயரை குறிப்பிட்டு அவர்கள் என்னை சந்தித்தார்கள். அவர்களிடத்துல இத்தனை கோடி ரூபாய் பணம் இருக்கிறது, அதை என்ன செய்வது என்று அவர்களால தீர்மானிக்க முடியல. ஆகவே நம்முடைய கிராமங்களுக்கெல்லாம் வந்து வீடு இல்லாத மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும், ஆலயங்களை எல்லாம் கட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே நீங்களும் அதுல இணைந்து கொள்வீர்களானால் நன்றாக இருக்கும் என்று அவர் என்னோடு கூட சொன்னார். அப்போ நான் கேட்டேன், என்ன செய்ய வேண்டும் அதற்கு என்று. அப்ப அவர் சொன்னார், ஒருவருக்கு ஒரு வீடு வேண்டுமானால் 3000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும். 3000 ரூபாய் பணம் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு 5 சென்ட் இடத்துல அழகான வீடு கட்டி அவங்க பேர்லயே எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் முடித்து கொடுப்பார்கள் அப்படின்னு சொன்னார். அப்படியா என்று சொல்லி நான் அதை மனதில் வைத்துக் கொண்டேன். சில மாதங்கள் கழித்து அவரிடத்துல நான் அந்த அட்ரஸை கேட்டேன். பாஸ்டர், அந்த உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்கள் அட்ரஸ் கொடுங்க, நான் சென்னைக்கு போக வேண்டியது இருப்பதினால நான் அவர்களை பார்த்து வருகிறேன் என்று சொன்னேன். நான் சென்னைக்கு சில மாதங்கள் கழித்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப எனக்கு அறிமுகமான அங்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு போதகர் உண்டு. அவரிடத்துல சொன்னேன், ஐயா இந்த மாதிரி ஒரு போதகர் சொல்லி இருக்கிறார் இப்படி என்று நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னாரு, தம்பி, அவரும் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் தான் அந்த போதகர். இந்த சென்னையிலேயே எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்குறாங்க, வீடு இல்லாம ஏழை மக்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அழகாக இந்த சென்னை வெளிப்புறத்துல அவுட்டர்ல நல்ல இடம் வாங்கி நல்ல வீடுகளை கட்டி கொடுத்தால் அவர்கள் தங்குவார்கள். இங்கே இருந்து திருநெல்வேலிக்கு வர வேண்டுமா? இது உண்மை அல்ல, இதில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். என்றாலும் நீங்கள் அந்த அட்ரஸ் கொடுத்திருக்கிறதுனால நான் என்னுடைய உதவி ஊழியக்காரை அனுப்புகிறேன், போய் சென்று பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். நானும் அந்த அருமையான போதருடைய உதவி ஊழியக்காரரும் போயிருந்தோம். அந்த அலுவலகத்திற்கு போனோம். அப்ப நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டேன், நான் திருநெல்வேலியிலிருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி. சரி, யார் உங்களை அனுப்பினது என்று சொன்னார்கள். நான் அந்த எனக்கு அறிமுகமான இங்க உள்ள ஒரு போதகரை, திருநெல்வேலியில் எனக்கு முதல்ல அறிமுகமான போதகரை சொன்னேன். அப்படியா, பரவாயில்ல, உங்களுக்கு எத்தனை வீடு வேண்டும் என்று கேட்டார். நான் கேட்டேன், வீடுக்கு இருக்கட்டும், உங்களுக்கு பணம் எங்கே இருந்து வருகிறது, யார் உதவி செய்கிறார்கள், அது கொஞ்சம் தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், இல்ல, உங்களுக்கு தேவை வீடு, யார் கொடுக்கறாங்க எங்க இருந்து வருகிறதெல்லாம் தேவையில்லை, முதல்ல உங்களுக்கு 100 வீடு வேண்டுமா, இன்றைக்கு 1.5 லட்சம் ரூபாய் முதல்ல கட்டுங்க, நாங்க அடிக்கல் நாட்டுக்கு பொழுது 1.5 லட்சம் ரூபாய் கொடுங்கள் என்று சொன்னார்கள். சரி, நான் ஆலோசித்து சொல்லுகிறேன் என்று வெளியே வந்துட்டேன். என்னை அனுப்பின அந்த போதகரிடத்துல சொன்னேன், சென்னையில் உள்ள போதகர் ஐயா இந்த மாதிரி சொன்னாங்க, தம்பி இது முழுவதுமாக பிராடுத்தனம் பண்ணுகிறார்கள், நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், நாம் தேவனுடைய நாமம் தூசிப்பதற்கு நாம் ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது, கவனம் உள்ளவர்களாய் இருங்கள், இது வேண்டாம் என்று சொன்னால் நானும் ஜெபம் பண்ணிட்டு வந்து விட்டேன். அப்போ இங்கே நான் வந்த உடனே அந்த போதகர்கிட்ட முதல்ல எனக்கு அறிமுகமான போதகரிடத்தில் சொன்னேன், ஐயா வேண்டாது தவறு என்று. இல்ல பாஸ்டர், உங்களுக்கு யாரோ உங்களுக்கு தவறான தகவலை கொடுத்திருக்கிறார்கள், அதனால அதெல்லாம் நான் பார்த்தேன், அப்படியா இப்படியா தான் நான் விட்டு விட்டேன்.
ஒரு சில மாதங்கள் கழித்தது. ரொம்ப கிராண்டா கல்லெல்லாம் ஊனினார்கள் அந்த கிராமத்துல வந்து. பாஸ்டர் அன்னைக்கே சொன்ன, நீங்க கேட்க மாட்டீங்க அப்படி இப்படின்னாரு. அடுத்த 6 மாதம் கழித்தா ஒரு பெரிய இழப்பை அந்த ஊழியக்காரர் சந்திக்க வேண்டிய வந்து, தன்னுடைய ஊழியத்தை விட்டு கூட போக வேண்டிய நிலை வந்து விட்டது. எல்லாரும் ஏமாற்றப்பட்டார்கள். ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம உலகத்துக்கு ஒத்துவேஷம் தரிக்க கூடாது. பிசாசன் வீழ்த்துவதற்கான வழியை ஸ்தோத்திரம் ஏற்படுத்துகிறான். நம்ம கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4:27 சொல்றார். அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கை கூட அப்படித்தான். பணம் வந்த உடனே சிலருக்கு குணம் மாறி விடுகிறது. ஆரம்பத்தில் இருந்த தாழ்மை, ஆரம்பத்தில் இருந்த ஜெபம், ஆரம்பத்தில் இருந்த வேத வாசிப்புகள் மங்கி விடுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் வீழ்ச்சி. அனனியா சபீராள் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தாங்க, நல்ல தீர்மானம். ஆனால் பணம் வந்தவுடனேயே பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால 2 பேரும் வாழ வேண்டியவர்கள் அப்போஸ்தலருடைய பாதத்தில் தங்களுடைய ஜீவனை விட்டார்கள். வெளிச்சமாய் இருக்க வேண்டியவர்கள் மரித்து போனார்கள். ஆகவே நாம் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும். இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்கிறோமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று ஏசாயா 60:1 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நாம் உலகத்துக்கு வெளிச்சம். இருளில் வாழுகிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டுமானால், மீட்கப்பட்டிருக்கிற நாம் தேவன் பேர்ல அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது, பழைய வாழ்க்கை முறைகளை நாம் விட்டுவிட வேண்டும். 3வதாக, புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம் வாழ வேண்டும். 4வது, நமக்கு நம்மை வீழ்த்துவதற்கான வழியை பிசாசு கொடுக்க விரும்புகிறான். அதற்கு நாம் ஒரு நாள் இடம் கொடுக்காதபடி நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுவோம். நாம் வெளிச்சம் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. நடப்பதெல்லாம் உம்மை அல்லாமல் என்னால் ஏதோ நடக்கலாகுமோ? நடப்பதெல்லாம் உம்மை அல்லாமல் என்னால் ஏதோ நடக்கலாகுமோ? ஆகும் நீ சொல்ல என்றுமே, ஆகும் நீ சொல்ல என்றுமே. கூடாது உம்மால் ஒன்றும் இல்லையே, கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. கிருபையுள்ள ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள பிதாவே, அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றியோடு அமைத்து, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் ஐயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை பிரதிபலிக்கக்கூடியவளாய் மாற வேண்டும் ஐயா.
எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வதற்கு உன் பேரில் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாய், பழைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் தூக்கி எரிகிறவர்களாக, மெய்யான பரிசுத்தத்திலும் மெய்யான நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்கும் பிசாசுக்கு இடங்கூடாதபடிக்கு எதிர்த்து நின்று மெய்யான கிறிஸ்துவை நாங்கள் உலகத்திற்கு காட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறார். கேட்ட வார்த்தைப்படி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறட்ட மாட்டோம். தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றுவீராக. அப்பாவின் கரத்தில் உடைய மக்களை ஒப்புக் கொடுக்கும். இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சகல நன்மை அவர்களுக்கு உண்டாயிருப்பதாக இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் உடைய மக்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பெற்றவளாகிய பரிசுத்த ஆவியானவராலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் அவருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷம் கூடி வந்திருக்க நாம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.